தோழர் சுந்தரவல்லியும் நானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தோம். அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேச்சாளர் சதீஷ் என்பவர் ஐயோ மறுபடியும் தேரலத்து தெருவில் விட்டாங்களா என்னை சாதியை சொல்லி மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டோம். நீ யாருங்க? சரி, நீ உன் கேஸ்ட் உள்ளவங்க நீங்க யாருங்க? சரியா? இந்த சாதிக்காரனோட தான் பேசணும், எல்லாத்தையும் உன் சாதிக்குள்ளேயே வச்சுக்கோ, நாம் தமிழர்கள் கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா செஞ்சு விட்டுருவோம். உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண பச்சை மட்டையை வச்சு வெளுப்போம். திருமாவளவனுடைய சாதிக்காரன் தானே, நீ எல்லாம் எப்படிடா பேச? அதர் கேஸ்ட் பெண்களை லவ் பண்ணி நீங்க வந்து கசமுசாம் பண்ற சாதிக்காரனுங்க தானடா. என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்தத்துக்கு சோத்த விட்டு லட்டு. நாம் தமிழர் சீமான் சொல்றாரு, மேடைக்கு மேடை நாங்க தான் 50க்கு 50 கொடுக்குறோம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம பங்கீடு கொடுக்குறோம், தேர்தல்ல எங்களை போல எவனாச்சும் கொடுத்துட முடியுமான்னு வக்கனையா வாய்கிலேயே பேசுறாரு நாம் தமிழர் சீமானு. ஆனா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தொம்பிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, பெண்களை இழிவா பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியில எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, அரசியல் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கேட்டுருவாங்களா? ஒரு பெண்ணு சமூகத்தில் அரசியல் பேசினா அவங்கள பார்த்து ப்ராஸ்டியூட்ன்றதும், அவங்கள அவதூறு பேசுறதும், அவங்கள தப்பானவங்கன்றதும், இதே கமிஷனர் அலுவலகத்தில் எண்ணற்ற புகார்களை இதே தோழர் சுந்தரவல்லி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இன்னும் நடவடிக்கை எடுக்கல. மார்பிங் பண்ணி போட்டோ போடுறாங்க, நிர்வாணமா போட்டோ போடுறாங்க. இதுதான் தம்பிகள் பேசக்கூடிய தமிழ் தேசியமா? தமிழ் தேசியத்தில் இப்படிதான் பெண்களை இழிவாக பேசுவார்களா? அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் தம்பிகள் தொடர்ந்து சாதியை பத்தி வன்மத்தோடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் நாம் தமிழர் சீமான் ஒரு பக்கம் மேடையில மைக்க பிடிச்சிட்டு என்ன பேசுறாரு, நான் வந்து தெருக்குள்ள எல்லா தெருக்கள்ல இருக்கக்கூடிய சாதியினுடைய பெயரையும் அகற்றுவேன்றாரு. இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இன்னொரு மேடையில வந்து என்ன பேசுறாரு, ஏன் குடி பெருமையை பேசக்கூடாது, ஏன் பேருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, வாக்காளர்களை, இளைஞர்களை தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் முட்டாளாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சார் இவனை என்ன பண்ண சார்? நான் ஒரே ஒரு கேள்வி நாம் தமிழர் சீமானை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய கட்சியில தமிழ்நாட்டில் எண்ணற்ற பெண்கள் இருக்கிறார்கள், உங்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்கள், உங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பெண்களை அவதூறாக பேசுகிறார்கள். வெறும் சாதாரணமா பொது வெளியில மட்டும் கிடையாது, வீட்டில் அவங்க சொந்த வீட்டில் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆணாதிக்கவாதிகளாக, ஆணாதிக்க சிந்தனைவாதிகளாக, பெண்களை மதிக்காத ஒரு தற்கொலைகளாக வளர்ந்துட்டு இருக்காரு. நீதான் இவனுக்கு ஆண்டவரா? தயவு செஞ்சு சீமானவர்களே, உங்களுடைய தம்பி சொல்லி வச்சுக்கோங்க, நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் செருப்பை கொண்டு மூஞ்சில அடிப்பாங்க. சம்பந்தம் இல்லாம பச்சை தொண்டை கட்டிக்கிட்டு, ஏய் என்னங்கடா நாங்கெல்லாம் நக்சலைட்டா, எங்க தலைவர் ஜாரு மஜூர் தான் பேசிட்டு அம்பாடுக்கு பேசிட்டு போயிட்டான். முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறியா? சார் நான் சொல்லலீங்க, கூட்டத்துல எவனோ வருங்கால முதல்வர் சில்பா குமார் வாழ்கான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. 2 காலை எடுத்துருவேன். என்னது 2 காலை எடுத்துருவீங்களா? சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர் சதீஷ் பேசுறேன்னு சொல்லி பேசுறாருங்க. உன் வேலை என்ன? உன்னை பேச சொன்னமா? நாம் பச்சை மட்டையை வச்சு வெளிப்பண்றாரு. இதெல்லாம் யாருடைய ஸ்லாங்கு? ஏதோ ஒரு நாய் கோஷம் போட்டானுங்கண்ணா, விளையாட்டுங்கண்ணா, அது எந்த பிளாட்ஃபார்ம்லயாவது படுத்திருந்தா புடிச்சிட்டு வந்து பின்னு தமிழ்நாடே இப்ப திருந்தி நல்லா இருக்கிறது காரணமே சீமான் வேற சொன்னாரு. தமிழ்நாடு இன்னைக்கு வாழ முடியுதுன்னா சீமானாலதான்ன்றாரு. உங்களாலலாம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒழுக்கமா வாழ்றீங்க, நிம்மதியா வாழ்றீங்க, சுதந்திரமா வாழ்றீங்கன்னா அதுக்கு எங்க அண்ணன் சீமான் தான் காரணம்ன்றாரு. எனக்கே சிரிப்பா இருக்கு. இதை எப்படி உறுதிப்படுத்துறோம் அப்படின்னாக்கா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு தோழர் தங்கவேல் இருக்கிறாரு, அவருடைய நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது. பாருங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு வெண்ணை போன் பண்ணி பேசுறான், என்ன ஏதுன்னு கேளுங்க, யார் என்னன்னு கேளுங்க, கேட்டு அவன் மேல நடவடிக்கை எடுங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குன்றதுனால
நட்பு இருக்குதுன்றதுனால உங்ககிட்ட இந்த ஆடியோவை கொடுக்குறோம், அப்படி நீங்களும் எதுவும் சொல்லணும்னா சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போவோம்னு சொல்கிறோம். அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு அவர் சொல்கிறாரு, என்கிட்டயும் அப்படி தான் பேசுகிறான்னு சொல்கிறாரு. அவர்கிட்டயே போய் தான் பேசியிருக்காங்க. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? அமைப்பை தொடர்பு கொண்டு சுந்தரவழியை தொடர்பு கொண்டு அந்த அமைப்பின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனை வழக்கு தொடுக்கணும்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து புகார் தொடுத்திருக்கிறோம். புகார் வாங்கப்பட்டிருக்கிறது, உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விசாரணைகளையும் நடத்தியிருக்கிறாங்க. யார் யார் என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆடியோக்கள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கோபால், யாராவது கேட்டா ஜோசியர் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிரு. உண்மையான பேர் என்னன்னு தெரியல, அதையும் கண்டுபிடிச்சு காவல்துறை சொல்றோம். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். நடவடிக்கைக்கு உட்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிசிஆர் ஆக்ட்ல காவல்துறையினர் இவன் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நானும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறேன். அமைப்பின் சார்பாக நான் ஒரு யூடியூபர் அப்படின்ற அடிப்படையில் அமைப்பின் சார்பாக முற்போக்கு யூடியூபர்ஸ் சங்கம் வந்து அவங்களும் ஒரு புகாரை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டையுமே பதிவு செஞ்சிருக்குது காவல்துறை. இவனை நான் போலீஸ்ல ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஐயா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா? கூப்பிட்டு போங்க, தூக்குல போடுங்க. இனிமேலாவது திருந்துங்கடா. நாம் தமிழர் சீமான் அவர்கள் மீது ஏற்கனவே வந்து வன்கொடுமை வழக்கு. ஆமா, நாம் தமிழர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது தலைமை அப்படி இருக்கும்போது கட்சியில் இருக்கிற மற்ற நபர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இதுல ஏன் வந்து ஆச்சரியப்படுறது என்ன இருக்கு? நாம் தமிழர் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் சீமான் வந்து என்ன சொல்றாரு, நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் வேலை செய்யறேன், தமிழர்களுக்காக தான் வேலை செய்யறேன், எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாருல. அப்ப நான் யாரு? அண்ணன் திருமாவளவன் யாரு? அக்கா சுந்தரவழி யாரு? தமிழ்நாட்டில் இருக்கீங்களா யாரு? நீ ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு யூரின் டெஸ்ட்டும் அந்த டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பியா? அப்படித்தான் நாங்க தமிழர் யார் என்று அடையாளம் கண்டு பிரிக்கிறோம். கட்சி கூடையில் அன்றாட தச்சு போட்டுருங்க. உன்னெல்லாம் அமலக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்கணும்டா. முகத்துல இப்ப வந்து மை போட்டு வெத்தலையில மை போட்டு பார்ப்பாங்களா, அந்த எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. தோசிங் விஷயம் பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு வர போறாங்க, எப்படிப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பான ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்க போறாங்க, இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்னத்தை பண்ண போறாங்கன்றதை பேசுறதை விட்டுட்டு யார் யாரெல்லாம் கருத்தியல் ரீதியாக வேறுபடுகிறார்களோ, யார் யாரெல்லாம் சித்தாந்த ரீதியாக முரண்படுகிறார்களோ, முரண்படுபவர்களை தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதுவும் நல்லா குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு போராடிகள் லந்து பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரிகளை எப்பொழுதும் நீங்கள் ஆதரிக்காரங்க. இளைஞர்களை உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க தான் செய்வேன். இந்த மிரட்டல், போன்ல மிரட்டுறது, அதை பண்ணிடுவேன்றது, இதை பண்ணிடு ஏம்பா, இதெல்லாம் பார்த்து தான்பா நான் வக்கீலா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி தான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். இதெல்லாம் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு அசிங்கம். உங்க கட்சி தலைவருக்கு எப்படி நீங்க பண்ணாதீங்க. நீங்களாம் வளர வேண்டிய இளைஞர்கள். எல்லா இளைஞர்கள் தான் பேசுறீங்க. சிலர் வந்து வக்கீல் சார்ன்றீங்க, சிலர் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறீங்க. நான் மெட்ராஸ்லேயே இருக்கேன், நான் எவ்வளோ மெட்ராஸ் கெட்ட வார்த்தை தெரியும். எப்போ திருப்பி பேசுறேன், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்னுடைய தரத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி. அண்ணன் சீமான் எப்படியோ அப்படியே இவங்களும் இருக்காங்க. ஒரு தடவை நீங்க பாத்தீங்களா, சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல இருந்து கார் நல்லா போதையில இறங்கி போறாரு. பல தடவை, நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். ரொம்ப தரமட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க, இதனால நீங்க பின் விளைவுகளை சந்திப்பீங்க. பல தடவை பத்திரிகையாளர்கள் இருக்கிறீங்க. என்னன்னா அண்ணன் எப்படியோ தம்பியும் எப்படியோ தான் இருக்கிறாரு. அவங்களுடைய கட்சியினுடைய சட்டத்துல 4வது அட்டவணையில, கரெக்டா சொல்ல 4வது அட்டவணையில குடிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க போட்டிருக்கக்கூடிய சட்டத்தை இவங்க கட்சிக்காரங்களே இது பண்றது கிடையாது. ஆனா மேடைக்கு மேடை நின்று டாஸ்மார்க்க மூடு, இழுத்து மூடுன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதல்வரை இதுதான் திராவிட மாடலான்னு வாய்க்கிலேயே அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு இருக்காங்க. நீங்களா யாருடா? How do I tell you?